கர்த்தர் உன்னை மறைக்கிறது எதற்கு? நான் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஒழிப்பதற்காக அல்ல, ஆண்டவர் உன்னை உருவாக்குவதற்காக. கர்த்தர் ஒரு சீசன்ல திடீர்னு உன்னை பிரகாசிக்க பண்ணி அப்படியே கொண்டு உள்ள மறைப்பார். சமீபத்தில் ஒருத்தர் போட்டோ அனுப்பினதை பார்த்தேன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பிரியாணி செஞ்சு முடிச்சிருக்காங்க. பிரியாணி செஞ்சு முடிச்சோடனே அவருக்கு வாசனை தாங்க முடியலையா. வீட்டில் தான் விசேஷம் நடந்திருக்கு. அவருக்கு வாசனை தாங்க முடியலையா. எப்போ முடியும்னு கேட்டே இருந்திருக்காரு. இதோன்னு சொல்லியிருக்காங்க. இவர் எவ்வளோ பொறுத்து பசி தாங்க முடியல. இவங்க எல்லாம் சாப்பாடை சமைச்சிட்டு அந்த மேலே தட்டை போட்டு மேலே கறியை போட்டு அப்போதான் அந்த பக்கம் போயிருக்காங்க முகத்தை துடைக்கலான்னு. இவர் சறுக்குன்னு ஒரு தூக்கியிருக்காரு. இது வரைக்கும் தூக்கி பழக்கம் இல்லை. இருக்கிற சூட்டில் மொத்த கறி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே உள்ளே கொட்டிவிட்டார். அந்த படத்தை காமிச்சு அதை போட்டிருக்காங்க. அப்போ பொதுவாக இந்த மாதிரி காத்திருக்கிறதுனா நம்மளுக்கு என்ன பண்ணாது, பொறுக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பிரியாணி நல்லா வேகணும்னா கீழே மேலே வெந்து நல்லா பண்ணணும், நம்ம தம் பண்ணணும் இல்லையா. தம் என்னங்க உணவு தெரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்க? தம் போட்டு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த பிரியாணி? நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு எப்படி ஆகிடும், ருசியாக மாறும். கேக் செய்கிறது பார்த்துருக்கீங்களா? இந்த கேக் பார்த்தீங்கன்னா அது செஞ்சு அது பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா போட்டு குழப்பி நல்லா அழகாக போட்டு அந்த பேனில் வைக்கும் போது பார்க்கவே பளபளன்னு இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் கொஞ்சம் கூடாரத்தில் என்ன பண்ணணும், கொஞ்சம் மறைக்கணும். இதை கொண்டு போய் அவனில் போட்டு டோரை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. 20 நிமிஷம் வெயிட் பண்ணு. அதை மறைச்சு ஒழிச்சு கொண்டு வெளியே விடும்போது அது பார்த்தீங்கன்னா அவ்வளவு ருசியான ஆகாரமாய் மாறிடும். கர்த்தர் கூட சில வேளையில் நம்மளை செய்யும் போதே ஆண்டவரை இப்போமே டேஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கர்த்தர் சொல்லுவார், உனக்குள்ள பெரிய மகிமை இருக்குப்பா, உனக்குள்ள பெரிய கிருபைகள்லாம் நான் வச்சுருக்கேன், உன்னை அநேகருக்கு ஜீவரட்சணை உண்டு பண்ணும்படி நான் உண்டாக்கிட்டேன், ஆனால் நீ கொஞ்சம் ஷேப் ஆகணும். நீ வீட்டில் சாப்பாடு போட்ட உடனே நேராக நீ தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. உன்னை சில இடங்களில் ஒழிச்சு மறைச்சு உன் பேரே வெளியே தெரியாதபடி, உனக்குன்னு ஒரு எந்த பட்டமுமே இல்லாதபடி, ஒரு டைட்டிலே இல்லாதபடி உன்னை மறைச்சு வைக்கிறேன். ஏன்னு சொன்னா உன் மேலே ரொம்ப அன்பா இருக்கிற. நீ இந்த நேரத்தில் மேலே எழும்புனா எல்லாரும் உன் மேலே பாஞ்சிருவாங்க. நீ வீட்டில் வேலை செஞ்ச பையனா, உங்க அப்பாவுக்கு நீ டிஃபன் பாக் தூக்கின ஒரு பையனை நேராக பார்வன் முன்னாடி விட்டேன்னா, அங்கே இருக்கிற ஞானியும் அங்கே இருக்கிற எல்லா ஜோசியனும் உன் மேலே பாஞ்சிருவான். நீ அங்கே சர்வைவ் பண்ண முடியாது. ஆனால் நான் கொடுக்குற உயர்வு நிரந்தரமான உயர்வு, அது நியாயமான உயர்வு.